அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரை போலே. பருத்தியூர் பெரியவான்னு இருந்தா பெரிய மகானவர். அகம் வேத்மின்னு அந்த விஸ்வாமித்திரர் சொன்ன வரிக்கு ஒரு புஸ்தகமே போட்டிருக்கார். வெறும் அந்த வரிக்கு. என்ன சுவாமி அகம் வேத்மினா? ரொம்ப சிம்பிள், கான்டெக்ஸ்ட் ரொம்ப சிம்பிள் சார். அதாவது தசரதர் எத்தனையோ ஆண்டு காலம் கழித்து பிறந்த பிள்ளைதான் ராமன். ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்தா அந்த குழந்தைக்கு ஒரு தனி வேல்யூ உண்டு. இந்த குழந்தையினிடத்தில் அவ்வளவு ஒரு ஈடுபாடு இருந்தது தசரதருக்கு. அகம் வேத்மி இது எப்ப வந்ததுன்னா, தசரத சக்கரவர்த்தி ஆண்டு கொண்டிருக்கும் போது ராமருக்கு 12 வயசு. அந்த டைம் பீரியட்ல விஸ்வாமித்திரர் வந்தார். விஸ்வாமித்திரர் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் கேரக்டர் அவர். இந்த மகரிஷி வந்தார். இந்த ரிஷி வந்தாலே கூடவே மீடியா வந்துடும், பாண்டே கீண்டே எல்லாரும் வந்துருவா. ஏதாவது ஒண்ணு சொல்லிடுவார் இந்த ரிஷி. அது பெரிய ஒரு டாபிக்கா ஓடும். இந்த ரிஷி வந்தார். ராஜாவும் அந்த மாதிரி அந்த காலத்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ மாதிரி ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டார். நீ என்ன கேட்கறேனோ கொடுத்துருவேன். அப்புறம் எலெக்ட் ஆன பிறகு யார் கேட்க போறா கேள்வி? நடத்துறோமோ இல்லையோ, அதனால இவர் பண்ணி கொடுத்துடுறேன்னு விட்டார். நீங்க என்ன கேட்கறீங்களோ. அவர் சிம்பிளா கேட்டுவிட்டார், எனக்கு ராமனை கொடு. ஐயோ, ராமனை எதுக்கு சார் கொடுக்கணும்? நான் ஈண்டெடுத்த ஒரு செல்வம் அவன். இல்ல, நிறைய ராட்சசாலாம் எங்களை போட்டு படுத்துறா. மகம் யாகம் பண்ண முடியல எங்களால. யாகம் பண்ண முடியலங்கிறச்ச ராமன் மாதிரி ஒரு வீரன் தான் எங்களுக்கு ரட்சகமா இருக்க முடியும். ஐயோ, சின்ன குழந்தை என்ன தச்சி மம்மு சாட்டுட்டு தூங்கிடும் அது ராத்திரி, அதை போய் கூப்பிடுறேளே அப்படின்னு சொன்ன பிறகு விஸ்வாமித்திரருக்கு கோபம் வந்துடுத்து. இந்த மாதிரிலாம் விஸ்வாமித்திரரை ஏமாத்தவே முடியாது. அவருக்கு கோபம் வந்தது. அவர் சொன்னார், எனக்கா தெரியாது உன் பிள்ளையின் பிரபாவம்? என்னவோ பெத்த அப்பா உனக்குத்தான் தெரியும் என்று நினைக்கின்றாய். அகம் வேத்மி, எனக்கு தெரியும். அகம் வேத்மி, எனக்கு தெரியும். இந்த எனக்குன்னு அவர் மார்த்தட்டிக்கிறார் பாருங்க. மகரிஷி, பிரம்மரிஷி அவர். எனக்கு அப்படின்னு சொன்னா அதுல அவ்வளவு ஆழ் பொருள் இருக்கான். அகம் வேத்மி. இதுக்கு கோவிந்தராஜர், பெரியவாஞ்சான் பிள்ளை அத்தனை பேரும் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. என்ன சொல்றார் விஸ்வாமித்திரர்னு? தசரதா, வில்லும் அம்பும் ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய க்ஷாத்திரம் படைத்த க்ஷத்ரியகான இருக்கக்கூடிய நீ அறிய மாட்டாய் உன் பிள்ளை யார் என்று. புல்லும் கையுமாய் கமண்டலுமாய் இருக்கக்கூடிய பிரம்மரிஷியான எனக்கு தெரியும் உன் பிள்ளை யார் என்று. ராமம் சத்திய பராக்கிரமம்ங்கிறது அகம் வேத்மி மகாத்மானம். ராமம் சத்திய பராக்கிரமம்ங்கிறது வேதாகமேதம் புருஷம் மகாந்தம். அப்படியே வேத வாக்கியத்தை சொன்னாராம். அதனால அந்த பொன் குழந்தை கேட்டுதான் திருக்கோளூர் பெண் பிள்ளை, எல்லாம் தெரிந்தவர் என்று இருந்த விஸ்வாமித்திரரை போலவா நான் இருக்கேன் இந்த ஊர்ல தங்கறதுக்கு? அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரை போலே.